ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டவுட் கிளியர் செஷன் தான். நான் லாஸ்ட்டாக வந்து ஏடி கோட் நியூ ஐஸ்கேட் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாகசேவா போர்ட்டில் வந்து ஏடி கோட் அப்ளை பண்ணக்குள்ள அவங்க பேங்க் லெட்டரை அவங்களோட பேங்க் மெயில் ஐடியிலேருந்து நாகசேவா போர்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்களாம். இது எதுவும் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. 29/7/2020 ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் நாகசேவா அதுலேருந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்க்குலரில் சொல்லப்போனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், இ-சான்ஜெட்டில் எப்படி அப்லோட் பண்ணி எல்லாமே அந்த கிளியராக போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இது எல்லாமே சொன்னாலும் இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புது ஏடி கோட் அப்ளை பண்ணுறதுக்கு புது ஐஸ்கேட் வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the exporters are advised to request the respective bank to send the above mentioned bank authorization letter and or NOC from their branch email ID to directly to the email ID edi@jawaharcustoms.gov.in EDI section அந்த மாதிரி அவங்க நாகசேவா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மேலே வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் சொல்கிறாங்கல்ல, ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணணும், இந்த பேங்க் லெட்டர் வந்து இந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனெக்ஸரும் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஃபார்மேட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து இ-சான்ஜெட்டில் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பேங்க் மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள் அந்த பேங்க் அத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எல்லா போர்ட்டுக்குமே வந்து அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு சில போர்ட், அது முக்கியமான போர்ட்னு சொல்லுவாங்கள்ல, நாகசேவா, கொச்சி, மும்பை, இந்த மாதிரி போர்ட்லாம் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில அந்த நார்மல் போர்ட்லலாம் வந்து இதை அவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் இவங்க சர்க்குலர்லேயே கொடுத்துருந்ததுனால இவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார்மேட் ஏடி கோட் லெட்டர் ஃபார்மேட்லேயுமே சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற சேஞ்சஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேங்க் லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட பேங்க்கில் போய்ட்டு அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் உங்களோட எந்த போர்ட்டோ அந்த மெயில் ஐடி நீங்கள் அந்த போர்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் சென்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் இது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் நான் ரிசிப்ட் ஆஃப் பேங்க் அத்தரைசேஷன் லெட்டர் ஃப்ரம் த பேங்க் இமெயில் ஐடி அஸ் அட்வைஸ்ட் இன் பேரா 2.3 above the genuineness of bank authorization letter NOC will be cross-checked with the bank through email by this officer after receipt of application through ஐஸ்கேட். அவங்க ஐஸ்கேட்லேருந்து அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண பிறகும் அவங்க இந்த பேங்க் மெயில் ஐடியிலேருந்து இந்த லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேங்க் லெட்டரை அவங்க மெயில் பண்ண சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி முக்கியமான போர்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த ஏடி கோட் வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஆனால் இந்த நாகசேவாவில் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த நீங்கள் லெட்டர் ஹெட்டில் வந்து பேங்க் லெட்டர் ஹெட்டில் அவங்க மெயில் ஐடியிலேருந்தே நீங்கள் அனுப்ப சொல்கிறது தான் நல்லது. நான் இப்போ சொல்கிறது பேசிக்காக இப்போ தூத்துக்குடி, சென்னை அந்த மாதிரி போர்ட்டுக்கெலாம் வந்து இதை வந்து அவங்க கேட்கல. அதனால் அதுக்கெலாம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஐஸ்கேட்டில் பண்ணால் போதும். இதுக்கு மட்டும் நீங்கள் மஸ்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் ரெகுலராக வந்து டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏற்கனவே வந்து நான் நிறைய டவுட்ஸ் வந்து மெயிலில் எனக்கு வந்திருக்கு. நான் அதெல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏடி கோட் நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பழைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கேன். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த நியூ பேங்க் ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃபார்மேட் வந்து நிறைய பேர் மெயிலில் கேட்குறீங்க, அதே போல் கமெண்ட்டும் பண்ணுறீங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக போட்ட அந்த ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த ஃபார்மேட்டை வந்து அப்படியே கொடுக்கல, அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்னா, ஏற்கனவே அந்த நாகசேவா போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல பேங்க் லெட்டர் அனெக்சர் ஏல, அந்த இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் புதுசாக நீங்கள் அந்த ஃபார்மேட் வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங்லி இட் ஹாஸ் பீன் டிசைடட் தட் henceforth the field formation may place reliance on only the following 2 documents upload using digital signature on e-sanjit for purposes of approval of AD code or bank account ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து என்னென்னா இ-சான்ஜெட்டில் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுவுமே கொஞ்சம் பழைய சர்க்குலர் தான். இதில் இ-சான்ஜெட்டில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு 2 டாக்குமெண்ட் மட்டும் இப்போதைக்கு போகணும். நம்ம ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, ஐஇசி காப்பி, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நாகசேவா சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஆத்தரைசேஷன் லெட்ரு, காப்பி ஆஃப் ஐஇசி, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், பேனு, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அவங்க பேன் எல்லாமே வந்து கேன்சல் செக்கு,
இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லாமே மெர்ஜ் பண்ணி இத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து நீங்கள் PDF சைனிங் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நியூ ஐஸ்கேட் 2.0வில் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி வெறும் வந்து பேங்க் லெட்டர் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா உங்களோட அந்த பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோவோட இருக்கும்ல, கரண்ட் அக்கௌண்ட் பாஸ்புக், அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒன்று நீங்கள் PDF சைனிங் பண்ணி பண்ணணும். அதாவது உங்கள் DS யூஸ் பண்ணி சைனிங் பண்ணி பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். என்னென்னா இந்த பேங்க் ஆத்தரைசேஷன் லெட்டரில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து அனெக்சர் ஏல நாகசேவா போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ இதில் நிறைய வேணாம். இதில் வந்து நீங்கள் இப்போ புது ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கலாம்னா இட் இஸ் சர்டிஃபைட் தட் அப்படின்னு போட்டு உங்கள் கம்பெனி நேம் எல்லாமே போட்டுட்டு இந்த மேட்ரு இது வரைக்கும் அப்படியே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆர்எஸ் அண்டர் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு கீழே என்னென்ன கொடுக்கணுன்னா இவங்க போட்டிருக்காங்கல்ல இந்த 8 இதை மட்டும் கொடுங்க. அதாவது நேம் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர், IEC நம்பர், பேன் நம்பர், அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அசோசியேட்டட் வித் IEC நம்பர், இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேங்க்கோட ஏடி கோடு, உங்களோட கம்பெனி அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு இது எல்லாமே லாஸ்ட்டாக பேங்க்கோட லெட்டர் ஹெட்டில் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கணும். பிரிண்ட் அவுட் வாங்கக்குள்ளே வெறும் நார்மல் A4 ஷீட்டில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடி இது பேங்க் லெட்டர் ஹெட்டில் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வாங்கக்குள்ளே பேங்க் லெட்டர் ஹெட்டில் வாங்கிடுங்க. வாங்கிட்டு இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா PDF சைனிங் பண்ணி ஏடி கோடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி இ-சான்ஷீட் இப்போ கிடையாது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பேங்க்லேயே கொடுத்துட்டு அவங்க மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் சென்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் எந்த போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, நான் சொன்ன மாதிரி நாகசேவா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான போர்ட்டுக்கெலாம் நீங்கள் பேங்க் மெயில் ஐடியிலேருந்து அப்லோட் பண்ண சொல்லிடுங்க. அதாவது சென்ட் பண்ண சொல்லிவிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்மேட் நான் ஏற்கனவே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஏடி கோட் வீடியோவில் இப்போ லாஸ்ட்டாக போட்டதில். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு டவுட்ஸ் ரிலேட்டடாக தான் நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ.